கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஒரு மென்டல் பேட்டில் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நான் இங்கே பிரசங்கம் பண்ண அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கும். நான் அந்த காலத்தில் முதல்ல வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ அந்த க்ரௌடுக்கு வந்து அந்த க்ரௌடு கொஞ்சம் இப்போ இருக்க க்ரௌட் மாதிரி இல்லை. இப்போ முக்கால்வாசி பேருக்கு பிடிக்குது. அது அப்போ வந்து முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காதனால அவங்க வெறுப்பை காட்டுறதுக்கு வேணே முன்னால் எழுந்திரிச்சு வேகமாக நடப்பாங்க வெளியே. நீ என்ன பிரசங்கம் பண்ணுற, நான் என்ன கேட்குறதுன்னு. ஆனால் எனக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுத்தவர், காலேஜில் படிக்கும்போது பிரசங்க கலை கற்றுக் கொடுத்தவர், அவர் நல்லா கற்றுக் கொடுத்தாரு. சொன்னார், ஒருத்தன் ஒன்று வெறுப்பில் அடிக்கலாமான்னு பார்த்துட்டு இருப்பான், இன்னொருத்தன் நீ பண்ணுறது ஒன்றும் லாய்க்கே இல்லை, போ உன் பிரசங்கத்தை நான் கவனிக்கவே மாட்டேன்னு அலட்சியம் காட்டுவான். உன்னை எப்படியெல்லாம் மட்டம் தட்டணுமோ அப்படி மட்டம் தட்டுறதுக்கு சிலர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ணணும், அவங்களெல்லாம் பார்க்காத, க்ரௌடை பார்க்கும்போது ஒரே மாதிரி பார்த்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் இந்த பக்கம், கொஞ்சம் நேரம் அந்த பக்கம், கொஞ்சம் நேரம் பின்னாடி பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அங்கங்கே ஒரு நல்ல கவனிக்கிற ஆளாக பார்த்துக்க, நல்லா உற்சாகமாக கவனிக்க, உனக்கு ஃபேவரபுளாக நீ சொல்கிறத நல்லா ஆர்வமாக கவனிக்கிற ஆளாக அங்கங்கே லொக்கேட் பண்ணி வச்சுக்கோன்றார். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அதை கவனிச்சுக்கன்றார். கவனிச்சுக்கிட்டு அவங்க மேலேயே கண்ணை வச்சு பிரசங்கம் பண்ணு. இந்த முரட்டுத்தனம் காட்டுறவன், வெறுப்பில் இருக்கிறவன், ஆனால் பார்க்காத அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் அந்த காலத்துலேருந்து நான் பார்க்குறதில்ல. அன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொல்லிட்டுருந்தேன், அன்றைக்கி கூட ஒருத்தன் சொன்ன, நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன், பின்னாடி ஏதோ ஸ்டேஜை போட்டுட்ருக்காங்க, அதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னங்க எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே உங்களுக்கு. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். அவன் என்னமோ பண்ணிட்டுருக்கான் ஸ்டேஜை, நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு கவனிக்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு நான் கவனிக்கிறதே இல்லை, நல்லா கவனிக்கிற ஆளை தான் கவனிக்கிறேன் நான். அவங்க கவனிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பேசுகிறேன். இவ்வளோலாம் மீறி தான் வந்து இப்போ கவனிக்கிற க்ரௌடாக மாறி இருக்குது இப்போது.